எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6ஆம் இடத்தின் அதிபதி ஒவ்வொரு பாவங்களிலும் அமர்ந்திருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா பார்க்க போறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல முதல் கட்டம் என்று சொல்லக்கூடிய லா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும், இல்லை 2 கிராஸ் மார்க் போட்டிருக்கோம். அதிலிருந்து எண்ணி வரும் பொழுது 6வது பாவமாக என்ன பாவம் வருதோ அந்த பாவத்தின் அதிபதி ஒவ்வொரு இடத்துல போயிட்டு இருந்தா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் வரிசையா சொல்ல போறேன். தெரியாதவங்க அந்த லாங்கிற கட்டத்துல இருந்து எண்ணிவாங்க. அந்த 6வது இடம் வரும், அதன் அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த அதிபதி எங்கெல்லாம் போய் அமர்ந்திருக்காரு, எத்தனாவது இடத்துல போய் அமர்ந்திருக்காருன்னு பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த 6ஆம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லிடுவாங்க. எதிரி வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு இந்த 12 பாவங்களையும் முக்கியமான காரகத்துவத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. தொழில் பிரச்சனை, குடும்பம், வறுமை, இதை தன்னை பற்றி சொல்றது, முயற்சியை பற்றி சொல்றது, அம்மாவை பத்தி சொல்றது, அப்பாவை பத்தி சொல்றது, குழந்தைகளை பத்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனை பிரிச்சு தனித்தனியா போட்டாங்க. ஒவ்வொரு முக்கியமான காரகத்துவத்தையும் தனித்தனியா பிரிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். எதுவுமே குறை சொல்றது கிடையாது. ஆனா இந்த 6ஆம் இடம் என்பது சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான பங்குன்னு வச்சுங்களேன். எதிரி, கடன், நோய், வழக்கு, வம்பு, பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடிய பாவம். இது எந்த மனுஷனுக்கு இல்லாம இருக்காது. அத்தனையும் கொண்டு வந்து இந்த 6ஆம் பாவத்துக்குள்ள நுழைச்சு வச்சுட்டாங்க. கடன், நோய், வழக்கு, உத்தியோகத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த 6வது பாவம் தான். ஒரு மனிதனுடைய அந்த ஒருத்தர் தொழில் பண்றான், பெரிய லெவல்ல இருக்கான், ஆனா ஒருத்தர் வேலைக்கு போறான். அந்த வேலை செய்யற இடத்துல அவனுக்கான நிலைமை எப்படி இருக்கும், அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அவனுடைய மதிப்பு, மரியாதை, அவனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லக்கூடியது இந்த 6வது பாவம். நம்மளுடைய உறவு முறைகள்ல ரொம்ப முக்கியமான உறவு முறையான தாய் மாமனை பற்றி சொல்லக்கூடியது இந்த 6ஆம் பாவம் தான். இப்படி இந்த 6ஆம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் வரிசையா வச்சிருக்காங்க. நான் சில முக்கியமான காரகத்துவங்களை எடுத்து அத பாவங்களோட இணைத்து சில பலன்களா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 6ஆம் அதிபதி 1ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி இப்ப சொல்ல போறேன். தாய்மாமன் வழி உறவு ஆதரவு இருக்கு பாத்தீங்களா, அவரு அந்த உறவு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க மாமாட்ட கேட்டது ஏதாவது விஷயம் செய்வாங்க. அதே மாதிரி இவங்க மாமா வந்து இவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. ஏதாவது இருந்தா கொடுக்கறது, பொருளாதார உதவி, ஏதோ ஒரு சார்ந்த உதவி வந்து இது ஏதோ ஒரு உதவி, அவங்களுடைய ஆதரவு வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜாதகருக்கு 6ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நண்பர் வட்டாரம், அதிகப்படியான நண்பர் வட்டாரங்களை கொண்ட நபர்கள், இந்த 6ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், இந்த காதல் விவகாரங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த காதல் விவகாரமும் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு லவ் தேடி வரும். இந்த மாதிரி இந்த காதல் விவகாரங்கள் அடிக்கடி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, வாழ்க்கையில எப்படியாவது கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கும் போதே அந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பு, அடுத்தடுத்த கடனில் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். கடன் வந்துகிட்டே இருக்கும். சும்மா நச்சுக்காச்சும் இந்த 10,000 வச்சுக்கலாம், வாரம் கட்டுறான்ட்டு போவான். இந்த மாதிரி தேடி வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிரான நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ நம்ம போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவோம், இப்படி செய்யாதப்பா, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, இல்லை கோயில் மரத்தை இப்படி சுத்தக்கூடாது, கோயில் ஆப்போசிட்ல சுத்தக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதையே நான் இப்படி சுத்தக்கூடாது, நான் இப்படிதான் சுத்துவேன், இப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நண்பராக இருப்பார்கள். இந்த உத்தியோகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இவர்கள் நல்ல ஒரு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அந்த உத்தியோகத்துல நல்ல ஒரு இவங்க வந்து ஹெட்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 6ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த உத்தியோகத்துல சில பிரச்சனைகளையும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்படி நம்ம சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வேலை போனா போயிட்டு போறா, இவங்க இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு 1000 வீடு அப்படிங்கிற வசனம் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த வேலை வேணா போறா, இன்னொரு வேலை பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த 6ஆம் அதிபதி 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அடுத்து இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில இவருடைய மாமா வந்து தாய் மாமா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில இவருக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக, பொருளாதாரம் சார்ந்த வகையில சில ஆதரவு தரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாய் மாமன். அப்படி இல்லாத பட்சத்துல அவரு பாத்தீங்கன்னா பினான்சியல்ல வந்து நல்ல பெரிய ஆளா இருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்க மாமா பெரிய ஆள்ரா, அவர் நல்ல வசதியான ஆள் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஒன்னா இவர்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், அல்லது 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா அவரு நல்ல பினான்சியல் ரீதியா உயர்வுல இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக
கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஒரு பட்ஜெட் போடுவாங்க, இந்த மாசம் இவ்வளவுதான் செலவு, இப்படிதான் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு செலவு போடுவாங்க. இல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பார்ட்டிகிட்ட கொடுத்து இந்த பணம் வாங்கணும்னு இப்படி கொடுத்துடலாம். இப்படிங்கிற அந்த பொருளாதார பிரச்சனை ஏதோ ஒன்று வந்து சிக்கும் பாத்தீங்களா, அந்த பொருளாதார பிரச்சனைக்கு துண்டு விழுகிற இடத்திற்காக கடனில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். நகைச்சுவை உணர்வு கொண்ட நபர்கள் பேசும்போதே பாத்தீங்கன்னா 10 பேர் கூட இருக்காங்கன்னா நல்லா சிரிக்க வச்சு பேசுவாங்க. நல்லா இவங்க பேசினாலும் 10 பேர் சிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடிய நபர்கள் வச்சுக்கங்களேன். யாருகிட்ட நம்ம எதை பேசணும், எவங்கிட்ட எதை பேசினா நம்ம தப்பிச்சு போகலாம், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது, இவங்ககிட்ட இருந்து பிரச்சனைகள் வந்து நம்ம விலகி ஓடணும், அதுக்கு நம்ம இவங்ககிட்ட எப்படி பேசணும், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்காக கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வச்சுங்களேன். அல்லது குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு அடிக்கடி சில உடல் உபாதைகள், நோய் சார்ந்த பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, இப்பதாங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்து என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, எங்க பையனுக்கு உடம்பு, இப்படிங்கிற அந்த குடும்ப நபர்களுக்கு அடிக்கடி இந்த நோய் தொற்று சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உடல் உபாதை சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல குடும்பத்திற்காக நான் போய் ஒரு கடன் வாங்கினேன், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், மிகப்பெரிய அளவுல கடன் வாங்கி அந்த விசேஷத்தை பண்ண, இப்படிங்கிற வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த குடும்பத்து பழக்க வழக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு எதிரான நபர்களாக இருப்பாரு. 6ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பழக்க வழக்கத்துக்குமே எதிராகத்தான் இருப்பாங்க. ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னாலும் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்ப பழக்க வழக்கத்திற்கு எதிரான நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம குடும்பத்துல வந்து பாரம்பரியமா சில விஷயங்களை செஞ்சுட்டு வருவோம், அதை போய் அவங்ககிட்ட சொன்னோம்னு வச்சுங்க, நம்ம தாத்தாலாம் இதை செஞ்சுட்டு வராங்கப்பா, நம்மளும் இதை செய்யணும்ப்பான்னா, ஏங்க என்னமா போட்டு கட்டி இழுத்துட்டீங்க, என்னால இதை செய்ய முடியாது இப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி குடும்பத்துடைய பழக்க வழக்கத்திற்கு எதிராக சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களா, எதிரானா சும்மா அப்படி என்னால செய்ய முடியாது, எல்லாரும் செஞ்சுட்டு வராங்க காட்டிக்கு அதுல ஒரு இது வேணும்ல, ப்ரொசீஜர் வேணும்ல, இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உள்ள நபர். அடுத்து இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உள்ள நபர்கள் பொதுவாகவே இந்த பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது இவர்களுக்கு வாழ்க்கையில மாற்றி மாற்றி பேசக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு நாளைக்கு எப்படியாவது உங்களுக்கு பணம் கொடுத்துட்றாங்க இப்படின்னு சொன்னோம்னா, நாளைக்கு வந்து நிக்க போகும்போது இன்னைக்கு முடியலைங்க, நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு எப்படியாவது பணம் கொடுத்துறாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கொடுத்தோம் வா நம்ம சொல்லியிருப்போம், அவன் வந்து நிற்பான், இன்னைக்கு அவனை வர சொன்ன சரி நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உள்ளவர்களுக்கு பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடனுக்காக, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்காக அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 2 பேரும் சேர்ந்து பேங்க்ல ஒருத்தர் லோன் அப்ளை பண்றானுங்க அப்படின்னா, அந்த லோன் அப்ளை பண்ணக்கூடிய 1ஆம் நம்பர்காரனே ஈஸியா கிடைச்சிடும். நம்ம 2ஆம் நம்பர்காரனா இருப்போம், நமக்கு ஒரு சின்ன கையெழுத்து மிஸ்டேக்கா இருக்குன்னு போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கிடுவோம். அந்த மாதிரி கடனுக்காக ஒரு 2-3 முயற்சி பண்ணக்கு அப்புறம் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு தேடி வரும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மனதுல நல்ல ஒரு தைரிய குணம் கொண்ட நபர்களும் வச்சுக்கோங்களேன். எந்த விஷயத்தையுமே யாருகிட்டையும் எதிர்த்து நின்று அந்த விஷயத்துல தைரியமா உண்மையை பேசக்கூடிய நபர்கள், நல்ல தைரிய குணம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர், ஏன்னா அது பாதி மறைவு ஸ்தானம், இது மறைவு ஸ்தானம். இதன் அதிபதி போய் மறையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தைரிய குணம் இயற்கையாவே உருவாயிரும்னு வச்சுக்கோங்க. அது எப்பயுமே வந்துடும். தப்புன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போயிட்டு நின்று டப்புன்னு பேசக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க. உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமா ஒரு இடத்துல ஒரே மாதிரி இவர்களால வேலை செய்ய முடியாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல இவருடைய உயர் அதிகாரி எவனோ ஒருத்தர் இவனுக்கு குடைச்சல் கொடுக்கறதுனாலே அந்த உத்தியோகத்துல நிலையான தன்மையில் இருக்க முடியாத காரணத்தினால உத்தியோக மாற்றம் வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்துல இன்னொரு 10 நாள் ஒரு 6 மாசம் இடத்துல செய்யறோமா, முடியல போயிட்டே இன்னொரு இடத்துக்கு போ, இப்படிங்கிற அந்த தன்மை இவருக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது ஒரு உபதேசம்னு ஒருத்தருக்கு செய்யறோம் பாத்தீங்களா, அந்த உபதேசம் செய்யக்கூடிய சூழலில் அந்த உபதேசம் செய்த எண்ணம், அந்த செய்த செயல்னால் நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வரும்னு வச்சுக்கோங்க. நல்லது நினைச்சு ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போயிருப்பான், தம்பி இப்படி பண்ணாத, உனக்கு வாழ்க்கையில ஃபியூச்சருக்கு இது நல்லது இல்லப்பான்னு சொல்ல போயிருப்பான். அதை அவன் நம்ம சொல்றதை புரிஞ்சுக்காம வேற ஒண்ணு செஞ்சுட்டு கடைசியில இவரு தான் இந்த விஷயத்த வந்து சொன்னான்னு சொல்லிட்டு போகக்கூடிய வாய்ப்பு, அந்த உபதேசம் சார்ந்த பிரச்சனைகளில் வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலை இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இந்த கடன் பற்றின
ஒரு குழப்பமான நிலைன்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு கடன் வாங்கிறோம், அந்த கடனை கொடுக்க முடியல, அந்த கடன்ல சில சிக்கல்கள் ஏற்படுது, எப்படா அந்த கடனை நம்ம கொடுத்து முடிக்க போறோங்கிற அந்த குழப்பமான மனநிலை வாழ்நாள்ல அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உள்ள நபர். இவரது தாயார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு இடத்துலையும் யாருக்கிட்ட எப்படி பேசணும், எதை பேசணும் அப்படிங்கிற அந்த பேச்சாற்றல் அது இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இந்த 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாயார் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இவருடைய தாயாருக்கும் இவருடைய தாய்மாமன் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் பிடிச்சி போயிடும், பொண்ணு கூட நம்மளை பிடிச்சி போயிடும். அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லும், எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிடுறேன், என் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிடுறேன், இப்படிங்கிற அந்த அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த தாய்மாமனுடைய அந்த அவங்களுள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்க சொன்னாதான் இவங்க செய்வாங்க அப்படிங்கிற அந்த தாயார் செய்வாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படி நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா கூட அந்த நண்பர்கிட்ட போய், தம்பி இதை செய்யலாமா, மாப்பிள்ளை இதை செய்யலாமாடா, செஞ்சா ஏதாவது நல்லதா, எப்படி ஃபியூச்சருக்கு எப்படி, இப்படிங்கிற மாதிரி நண்பர்களிடம் சில ஆலோசனைகளை கேட்டு சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில இவர்களுக்கு பொதுவாகவே இந்த வீட்டு கடன், வாகன கடன் இது சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி சிக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது ஒரு வண்டி வாங்கி லோன் கட்டிட்டு இருப்பாங்க, அந்த வண்டி லோன் முடிஞ்சிடும், திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம், ஆனா இருந்தாலும் கூட வண்டி கொடுத்துட்டு வேற வண்டி மார்க்கெட்ல புதுசா ஒரு வண்டி வந்திருக்கும், அந்த வண்டி வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வாகன கடன், வீட்டு கடன் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இல்லை அதுல போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு இயல்பாவே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நோய் சார்ந்த பயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தொற்று நோய் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கும் வந்துருமா, இப்படிங்கிற நோய் சார்ந்த பயம், அல்லது அடிக்கடி சில உடல் உபாதைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அல்லது இவர் தாயாருக்கு சில உடல் உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்துல இவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தை பற்றின அந்த கனவுகள் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கொண்ட நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. எதிர்காலத்துல நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் தானே நம்பர் 1 வரணும், அதுக்காக எல்லா திறமையும் வளர்த்திக்கணும். நான் ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன் அப்படின்னா என்னோட இஎஸ்ஐ பிஎஃப் 20 வருஷம் இப்படி, இத்தனை வருஷத்துல இப்படி ஆயிரு, இப்படிங்கிற அந்த கனவுகள் இருக்கு பாத்தீங்களா, இதை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி. தொழில்னு கூட வச்சுக்கலாம், அவங்க தொழில் செய்யறாங்கன்னா கூட அந்த கனவுகள், எதிர்கால கனவுகள் வந்து இவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் இந்த 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு. அடுத்து இந்த 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஏற்பாடு, குழந்தைகளுக்காக கடனில் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல குழந்தைகள் அடிக்கடி சில நோய்வாய்ப்படக்கூடியது, உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துட்டே இருக்கும். நோய்வாய்ப்படலாம் பெருசுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி ஏதாச்சும் ஒரு நோய் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரி தூக்கிப்போம், மருந்து மாத்திரைகளை கொடுப்போம், அவர் பார்த்தீங்கன்னா திருப்பி அவனுக்கு உடம்பு சரியில்லாம, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் தொற்றுன்னு வச்சுக்கோங்க, சின்னதுதான் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஒரு நபருக்கு குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடியது, குழந்தைகள் உடல் உபாதைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த நபர்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அடிக்கடி கீழே விழுகிறது, அடிபடக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். நல்லா விளையாண்டுட்டே இருப்பான், டப்புன்னு கீழே விழுந்து வந்து அம்மா அப்பான்னு வந்து நிற்பான். அந்த மாதிரி அடிபட கீழே விழுகிறது, அடிபடுறதெல்லாம் இவர்களுக்கு இயல்பா நடந்துகிட்டே இருக்கும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னு வச்சுக்கோங்க. இவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்கு பாத்தீங்களா, இறைவனிடத்துல ஏதாச்சும் நடக்கணும் வைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சாங்கன்னா அந்த பிரார்த்தனைகளில் சந்தேக உணர்வு கொண்ட நபர்களா இருப்பார்கள். வேண்டிட்டோம், எப்படியாவது நடந்துருமா, இது எப்படியாவது செஞ்சிடலாமா அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த காதல் விவகாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல அடிக்கடி சிக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உள்ள நபர்களுக்கு ஏற்படுது. கொஞ்சம் கவனமானது கூட, அவங்களாம் அந்த விஷயத்துல தள்ளி வச்சுக்கிறது நல்லது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்காக சில கடன் வாங்கி செலவு பண்ணப்படுது, வாடா ஒரு 20 நேரம் போடுறா, எங்கிட்ட ஒரு வட்டிக்கு வாங்கடா ஒரு அம்மா, அப்படியே ஜாலியா ஒரு டூர் போயிட்டு வரலாம், இப்படிங்கிறது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்காக கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உள்ள நபர். அடுத்து இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள், அந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஒருத்தர் இருக்கு அப்படின்னா இவர்களுடைய அந்த பேச்சினால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு இடத்துல
ஏதோ ஒரு விளையாட்டுத்தாம சில வார்த்தைகளை விடுவோம், விளையாட்டுத்தாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். அப்படி சொல்லும் பட்சத்தில் அதுவே நமக்கு பிரச்சனையா வந்து நிக்குது பாத்தீங்களா. அந்த மாதிரி சில பேச்சினால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும். இவருடைய தாய் மாமன் இருக்காரு பாத்தீங்களா, நல்ல ஒரு பொருளாதார உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியோ அல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்னு வச்சுக்கோங்க, போல்டான ஆள், ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கும் அல்லது இவர்களுக்கும் அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். எங்க மாமாவுக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, அவர்கிட்ட நான் பேசினேன், என் மாமா பெரிய ஆள்றா இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உத்தியோகம் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கும். வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையில நல்ல ஒரு உத்தியோகத்துல நல்ல வேலை செய்யக்கூடிய நபர்களா இருப்பார்கள். அப்படி செய்யக்கூடிய உத்தியோகத்துல எந்த பயனும் இல்லப்பா, நோ யூஸ், நான் போறேன், நல்ல பதவி தான், நல்ல வேலை தான், நல்ல கம்பெனி தான், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பொசிஷன் பதவி எல்லாம் ஓகே தான், எனக்கு பிடிக்காம போறேன், ஏதோ ஒரு கால சூழ்நிலைக்காக போறேன், இப்படிங்கிற வாய்ப்பு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த காதல் விவகாரங்கள்ல இவர்களுக்கும் நல்ல ஒரு டீப்பஸ்ட் லவ்வா இருக்கும். ஆனா அதுல சில பிரச்சனைகள் கடைசியில வரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும். நண்பர்களுக்காக கடன் வாங்கி அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு செயல் செய்யும் போதும் சரி, அதுல சில சந்தேக எண்ணம், சந்தேக உணர்வு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நம்மளால இதை செய்ய முடியுமா, இது என்னமோ பெரிய வேலையா இருக்கும் போல் இருக்கு, படுஜோலியா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேக உணர்வு எந்த செயலா இருக்கட்டும், அந்த செயல் செய்வதற்கு முன்னாடி அந்த சந்தேக உணர்வோடு அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பொதுவாகவே கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்துடுறாங்க, சேரல, அது ரெண்டாவது விஷயம். சுயஜாதகத்தை பொறுத்து அந்த சுயஜாதகத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பொறுத்து திருப்பி சேர்ந்துருவாங்க, அடுத்த மொத்த பிரிவினையாவது, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே, 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலே பொதுவா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஒரு கருத்து மோதல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டம்ளர் தூக்கி வச்சா கூட அதை ஏப்ப இவ்வளவு சத்தமா வச்சு அப்படின்னு கேட்கறாங்க பாத்தீங்களா, நான் இப்ப உனக்கு நல்லது கூட சொல்லக்கூடாது இப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து மோதல்கள் வாழ்நாள்ல அடிக்கடி இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய களத்திரம், இந்த பாயிண்ட் வந்து ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துக்கணும், பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கணும். முதல்ல களத்திரம் 7ஆம் பாவமே ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துக்கணும், பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கணும். இந்த வரக்கூடிய களத்திரம் அடிக்கடி இந்த நோய் சார்ந்த விஷயங்களில் உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உடம்புல பிரச்சனை, அடிக்கடி காய்ச்சல் வருது, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்களேன், அது சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாக, நோய் தொற்று சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இவருக்கு வரக்கூடிய களத்திரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவர்களுக்கு இருக்கக்கூடிய களத்திரம் நம் பழக்க வழக்கத்திற்கு எதிரான நபராக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய இவங்க ஒரு கணவனோ மனைவியோ அப்பா அம்மா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுமா, நம்ம வீட்டுல இப்படிலாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னா, எங்க வீட்டுல நாங்கெல்லாம் அப்படி இல்லப்பா, இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அவர்களுடைய குடும்ப பழக்க வழக்கமோ அல்லது குலப்பழக்க வழக்கமோ இதற்கு எதிரான நபர்களாக இவருக்கு வரக்கூடிய களத்திரம் இருக்கும். எதுவுமே சும்மா மேலோட்டமான பாயிண்டா எடுத்துக்கணும், ரொம்ப டீப்பஸ்டாலாம் போக வேண்டாம். ஒரு கோயிலுக்கு போறோம், எங்க வீட்டுல எல்லாம் இப்படிலாம் கோயிலுக்குலாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாதுமான, அது என்னோட விருப்பங்க, நான் இதை தான் போட்டு வருவேன், இப்படி பேசுறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நண்பர்களுக்காக சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும், நண்பர்களுக்காக கடன் வாங்கி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படின்னு இந்த 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு பொதுவாகவே இந்த பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே வேண்டாம் வச்சுக்கோங்க. பார்ட்னர் போட்டாலே வாழ்க்கையில பிரச்சனை தான் இந்த 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே மாதிரி இந்த 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாய்மாமன் மூலமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும், அல்லது தாய்மாமன் முன்னிலையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும், அல்லது தாய்மாமனுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இப்படி ஏதோ ஒரு மூலமா தாய்மாமன் திருமணத்தின் போது தாய்மாமனோட சம்பந்தம் கண்டிப்பா வந்துடும் வச்சுக்கோங்க. நம்ம போய் நம்மளா மாமா இல்லாம பேசிட்டு வந்துருவோம், திருமணம் பேசிட்டு வந்துருவோம். வந்த பிறகு அந்த பேசிட்டு வந்த குடும்பம் அவங்க தாய்மாமனுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமா இருப்பாங்க, அவங்க பொண்டாட்டிக்கு வகையிலையோ அப்படி ஏதோ ஒரு வகையில நல்லா நெருங்கின சொந்தமாக இருக்கும். இந்த தாய்மாமன் மூலமா தான், அவருடைய நெருக்கமா தான் இந்த திருமணம் நடக்கக்கூடிய, இவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அடுத்து இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா, கடனுக்காக வாழ்நாள்ல ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு நாள்ல சில தடை தோல்வி அவமானங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், இல்ல சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பிரச்சனைப்பா, இதனால இந்த பிரச்சனைகள் நான் சந்திச்ச வாழ்க்கையில, ஒரு கடன் மட்டும் வாங்கவே கூடாது வாழ்க்கையில, அந்த கடன்னால எவ்வளவு அவமானத்தை நான் சந்திச்சேன்னு தெரியுமா, இப்படி எல்லாம் சொல்றாங்க வாழ்க்கையில, அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி
இவர்களுடைய தாய்மாமனுக்கும் இவருக்கும் அடிக்கடி வாழ்நாள்ல கருத்து மோதல்கள் வந்துகிட்டே இருக்கும். அல்லது நான் பேசினதே இல்லப்பா, எங்க அம்மாவோட தம்பியோ அண்ணனோ எங்க தாய்மாமாட்ட நான் வாழ்க்கையில இது வரைக்கும் பேசினதே இல்லை இப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும். இந்த உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர் அல்லது வாழ்நாள்ல இது ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக உத்தியோகத்துல திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட வரும்னு வச்சுக்கலாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 வருஷம் ஒரே கம்பெனில வேலை செய்தாருப்பா, முதலாளிக்கு உண்மையா இருக்காரு, உண்மைத்துவமா, இவரை வேற உண்மை நெறியில 6 நாள் இருக்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய நபர். அந்த நபர் அப்படி இருக்கும் போகும்போதே அவர் ஓனர் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அல்லது வெளி ஒரு மாநிலத்துல வந்து அவர் புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், நான் இங்கிருந்து அங்க போயிடுறேன், நீ இந்த கம்பெனி நீயே பார்த்துக்க, இந்த கம்பெனிக்கு இனிமேல் நீ தான் எம்டி, இனிமேல் இல்லைன்னா நீ அந்த கம்பெனி போய் பார்த்துக்க, அந்த கம்பெனிக்கு நீ தான் எம்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உத்தியோகத்துல திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம இப்படி வேலை செய்யறது வருஷம் நமக்கு ஏதாவது கிடைக்காதா இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். இது நடக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த திசா காலங்கள்ல, அந்த புத்தி காலங்கள்ல அந்த கிரகங்களோட சில கிரகங்கள் சேரும் பொழுது, கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் சேரும் போதுலாம் இந்த அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த நினைத்த அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாய் மாமனுக்கும் இவருக்கு பிரச்சனை தான், அவர் பேசினா அவருக்கு பிடிக்காது, அவர் பேசினா பிடிக்காது, இல்லைன்னா என் மாமாட்டா பேசினதே இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களும் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வது நல்லது. நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தேன், நான் தான் ஜாமீன் போட்டேன் அப்படின்னா அந்த பணத்தை நீங்க தான் கட்டக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இவர்களும் காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கக்கூடிய நல்லது. அதே மாதிரி பெண்கள் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தக்கூடிய நல்லது. ஏன்னா அதுல சில தடைகளும் பிரச்சனைகளும், அதுல சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து இந்த 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய தந்தையாருக்கு அடிக்கடி சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எங்க அப்பாவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புல ஏதோ வந்துகிட்டே இருக்கா இப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அல்லது தந்தையாரோட சில கருத்து மோதல்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நான் சொல்றது எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இல்ல எங்க அப்பா சொல்றது எனக்கு பிடிக்காது இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இவரது தந்தையார் வாழ்நாள்ல அதிகப்படியான சில பிரச்சனைகள், கடன் சார்ந்த விஷயங்களில் சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள், அதிக பிரச்சனை, எங்க அப்பா படாத கஷ்டமே இல்லடா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இவர்கள் நண்பர்களிடம் நல்ல ஒரு நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள நபர்கள். இந்த காதல் விவகாரங்கள்ல நல்ல ஒரு உண்மை நெறியோட லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சிலர் உண்மையா லவ் பண்ணிடுவாங்க, அந்த லவ் பண்ற பொண்ணோ பையனோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க ஆப்போசிட் பார்ட்டி கம்மியா தான் இருக்கும், இவன் உண்மையா லவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு உண்மை நெறியோட லவ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி இந்த 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா, அந்த இரக்க குணம்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஐயோ பாவண்டா அப்படின்னு சொல்லி போய் கடனை வாங்கி கொடுத்து அவனுக்கு நம்ம ஜாமீன் போட்டு அந்த பணத்தை நம்ம கட்டிட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இரக்க குணத்தின் காரணமாகவே தன்னுடைய வாழ்நாளில் கடனில் சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஐயோ பாவம் நினைச்சேன்டா, பாவம் கஷ்டப்பட்டு இருந்தான், அவனுக்காக ஒரு பிரச்சனைக்காக கடன் வாங்கி கொடுத்து அவன் ஓடி போயிட்டான், பார்த்தா நான் கட்டிட்டு உட்காந்துருக்கேன்டா ஒரு வருஷமா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்கக்கூடியது நல்லது. அதே மாதிரி பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல இந்த தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய வாய்ப்பு, நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரம் இவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன். ஏடா கடவுள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு வேண்டுதல் வைக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடத்தி கொடுக்க மாட்டேங்குதுடா, கடவுள் இருக்காரா இல்லையா இப்படின்னு கேட்கறாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தெய்வத்தின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடன் அப்படிங்கக்கூடிய பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா கடன் எப்படி வருதுன்னே தெரியலைங்க அப்படிங்கிற பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்லாதான் செய்யறேன், ப்ராஃபிட் எல்லாம் வருது, அந்த காசை மட்டும் என்னால எடுக்க முடியல, அது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அந்த நேரத்துல வந்துருது அப்படிங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தனக்கான வாய்ப்புகளை பல நேரங்களில் இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஏங்க அவ்வளோ திறமை வச்சிருக்கங்க, ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதுல ஒரு பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே சொந்த தொழில் செய்ய முடியாத சூழலை இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உள்ள நபர்கள் ஏற்படுத்திடுவாங்க. நானும் ஒரு 10 தொழில் செஞ்சு பார்த்துட்டேங்க, வைக்காதெல்லாம் கடன் ஆயிருது, இல்ல ஒரு பிரச்சனை ஆயிருது, எடுக்க வேண்டியதாயிருது இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி
10ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். நண்பர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுத்து பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த தொழில அதிகப்படியான முயற்சி செய்ய வேண்டிய சூழல் இவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில ஒருத்தர் சிம்பிளா எஃபோர்ட் போட்டு பெரிய ஆளாயிருவான். நம்ம அவ்வளவு முயற்சி எடுத்தாதான் அந்த எஃபோர்ட்டுக்கான பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தொழிலில் அதிகப்படியான முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். தொழில இவர்களுக்கு சந்தேக உணர்வு இருந்து கொண்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா நம்மளாலெல்லாம் போய் பார்ட்டியில பிடிக்க முடியுமா, நம்மளாலெல்லாம் அந்த பிசினஸை கரெக்டா பண்ண முடியுமா, லாபகரமா கொண்டு வர முடியுமா, இப்படிங்கிற சந்தேகம் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த சந்தேக உணர்வு இவர்களுக்குள் இறந்துவிட்டே இருக்கும். இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல. அடுத்து இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உள்ள நபர்கள் வாழ்க்கையில தனக்கு வரக்கூடிய, அதாவது தம் செய்யக்கூடிய செயலுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் லாபம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாபம் முழுவதையும் கடனுக்காக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உள்ள நபர்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுடா, கடைசியில் அந்த லாபம்னு ஒன்று வந்துச்சு பாத்தியா, எல்லாம் செலவு அது இதுன்னு போக என் பிரச்சனைகளுக்கு போக மீதி கடனுக்கு கொண்டே கட்டிட்டு வந்துட்டேன்னா ஒண்ணுமே இல்லை கையில, இவ்வளவு நாள் பாடுபட்டு இப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கும் இவர் மூத்த சகோதரருக்கும் சில பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சிகளோ யாராவது இவங்களுக்கு பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே அந்த மூத்த சகோதரன் யாராவது அண்ணன் தம்பி அப்படி யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு சில உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குங்க. அண்ணனுக்கு எங்க அக்காவுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்குண்டா அடிக்கடி, அவங்களுக்கு ஏதோ வந்துகிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். தன்னுடைய சந்தோஷமான ஈடுபாடு இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் அதுல செலவு பண்ணணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நான் இதை செஞ்சா சந்தோஷப்படுறேன், இதை செஞ்சாதான் எனக்கு மன நிம்மதியா இருக்கு இப்படிங்கிற அந்த சந்தோஷமான ஈடுபாடு காரணமாகவே கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். நான் ஒன்று செய்ய போறேன், எனக்கு மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு, டூர் போயிட்டு வரேன்னு வச்சுங்க, ஒரு மாசம் டூர் போயிட்டு வரேன், எனக்கு மனசு ஜாலியா இருக்கு, 1 லட்ச ரூபா கடன் வாங்க இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி அதற்காகவே கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். வேறு ஒருவரின் மீது ஆதரவு படுதல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கான், இப்படிங்கிற ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுப்பா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு வேணுங்கிற ஒரு கடனை வாங்கி நான் தரேன் ஜாமீன் போட்டு வாழ, அவனுக்கு என்னடா வேணும் இப்படிங்கிற அந்த வேறொருவரின் மீது ஆதரவு படக்கூடிய காரணத்தினால் மட்டுமே கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். இழந்ததை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாகவே வச்சுக்கோங்களேன், திருப்பி திருப்பி பிரச்சனையிலும் கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். விட்டதை பிடிக்கிறேன்னு போய் மாற்றாங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி இழந்ததை மீட்க வேண்டும் என்ற காரணத்தினால் மட்டுமே பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள கடன்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே ஒரு விரயமாகக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு தேவைக்காக, நம்ம ஒரு செலவுக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஒரு கடன் வாங்குறோம்னு வைங்க, அந்த கடனே நமக்கு ஒரு செலவுக்காக வாங்குவோம். அப்போ இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கடன் வாங்கக்கூடிய விஷயத்திற்காக அந்த பணத்தை செலவிட முடியாமல் வேறு வகையில செலவிடக்கூடிய வாய்ப்பு, வேறு வகையில விரயமாகக்கூடிய வாய்ப்பு இந்த நபர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தன்னுடைய தாய்மாமன் வழி உறவு ஆதரவு இல்லாமல் போறது, அவர்களுடைய பேச்சுவார்த்தை இல்லாமல் போறது. அவர் ஏதோ இருக்காருங்க, இப்ப அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க தாய்மாமா எப்படிங்க உங்களுக்கு உதவி செய்வாரா பண்ணுவாருன்னா நோ கமெண்ட்ஸ் அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி தாய்மாமனுடைய உறவு ஆதரவு இல்லாம போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். பொதுவாக கடன் அப்படிங்கிற விஷயத்தினாலே அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க வச்சுக்கோங்களேன். அதனாலேயே மனம் சார்ந்த வகையில் அதிகப்படியான மன உளைச்சல்கள், அதை பற்றின ஒரு தூக்கமின்மையால் கவலைப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால, நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய நபர்கள்னால விரயமாகக்கூடிய வாய்ப்பு இந்த நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க சாப்பிடக்கூடிய அங்க ஆகக்கூடிய பில்லோட செலவு மொத்தமா இவங்க கட்டக்கூடிய சூழ்நிலை, சாப்பிட்டு அப்படியே அவங்க பேசாம உட்காந்துருப்பாங்க, இவங்க கையில இருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும். அல்லது நண்பர்களுக்காக முன்னாடி போய் நின்று அந்த ஒரு கடன் வாங்கி கொடுத்து அந்த கடன்ல இவங்க பணத்தை கட்டக்கூடிய சூழல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். காதல் விவகாரங்கள்ல விரயத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வச்சுக்கோங்க. இப்ப காதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நண்பன்
அந்த காதல் விவகாரங்கள்ல அந்த காதலன் காதலி கேட்கக்கூடிய விஷயங்களுக்காக நிறைய விரயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அதனால இந்த நண்பர் விவகாரங்கள், காதல் விவகாரங்கள், கடன் சார்ந்த விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கக்கூடியது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாய் மாமனுடைய ஆதரவு இல்லாம போகும், அல்லது மாமனுடைய பேசாமையே இருக்கக்கூடிய ஆரம்பத்துல வந்து பேசாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும், அல்லது அவர்னால எந்தவித பயனும் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். இது வந்து இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க. உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, தான் செய்யக்கூடிய உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஒரு சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப 20 வருஷமா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருப்போம். ஒரு 5 வருஷமா வேலை செய்யற ஒருத்தனுக்கு ஒரு காலியா ஒரு போஸ்டிங், ஒரு மேனேஜர் போஸ்டிங் தூக்கி கொடுத்துருவாங்க. ஆனா 20 வருஷமா அந்த கம்பெனிக்காக நம்ம படாத பாடுபட்டு வேலை செஞ்சிருப்போம். அந்த போஸ்டிங் நமக்கு கிடைக்க வேண்டியதா இருக்கும். ஆனா 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கணும், அந்த போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இவங்ககிட்ட போய் என்னன்னா அந்த வேலையை உங்களுக்கு கிடைக்க வேண்டியதா அப்படின்னு கேட்டாங்க கூட, பரவாயில்ல விடுறா வச்சுட்டு போறான், அவனுக்கு நேரம் அவனுக்கு கிடைக்குது, நம்ம எப்பயும் போல நம்மளோட வேலையை செஞ்சுட்டே இருப்போம் இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல, தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய பதிவெல்லாம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துடைய அந்த பாவங்களை இணைத்து, அந்த பாவங்களுடைய காரகத்துவத்தையும் காலபுருஷ தத்துவத்துடைய காரகத்துவத்தையும் இணைத்து சில பலன்களா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பலன்களை அந்த காலத்துல சில பலன்களை, திசா காலங்கள்ல, புத்தி காலங்கள்ல அந்த பலன்களை வந்து நம்மளால தடுக்க முடியும். சில பிரச்சனைகள் நடக்கக்கூடியது வந்து இறை வழிபாடு மூலியமாகவும் கிரக வழிபாடு மூலியமாகவும் நம்ம அந்த விஷயத்துல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சில வாய்ப்புகள் அமையும். ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னா நம்மளுடைய கடவுளோட அனுகிரகம்னு ஒன்று இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த பிரச்சனையில போய் முழுசா சந்திக்காம அந்த அளவுக்கு போகாதப்பா, இந்த அளவுக்கு வா அப்படின்னு அந்த கடவுள் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார். இதற்காக அந்த மாதிரியான கிரக வழிபாடு, இறை வழிபாடுகள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தவிர்த்து நம்மை காத்து கொள்ள முடியும். அதற்காக தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம். ஒருவருடைய சுய ஜாதகம் கிடைக்கும் பட்சத்துல இன்னும் துல்லியமான பலன்களையும் தெளிவான பலன்களையும் இன்னும் அக்யூரா நம்மளால சில விஷயங்களை சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும்.